வில்வித்தை பற்றி உள்ளத்திலிருந்து சில விஷயங்கள். இந்த உலகம் ஒரு விந்தை, ஒரு வில்வித்தை விந்தை. வில்வித்தை நமக்கு கற்றுக் கொடுக்கும் மிகப்பெரிய பாடம் நெகிழுதல். வாழ்க்கையில் இலக்கின்றி ஆண்டவன் எதையும் படைக்கவில்லை. காரணமின்றி எதையும், ஒரு துரும்பையும் உருவாக்கவில்லை. வாழ்க்கை லைஃப் என்று நிகழ்ந்ததோ அன்றே வில்வித்தையும் பிறந்தது. நாம் ஏன் உயிரினங்கள் அனைத்துமே வில்வித்தையின் படைப்புகளே. படைக்கப்பட்ட ஒவ்வொரு ஜீவனும் ஒரு அம்பென்றால் மிகை ஆகாது. ஆணின் உடம்பிலிருந்து பெண் உடலுக்கு லட்சக்கணக்கான உயிரணுக்கள் பாய்ந்து செல்கின்றன. அதில் ஒரு உயிர் அணு தாய் உடலில் இருக்கும் கருமுட்டை என்ற இலக்கை அடைந்து வெற்றிகரமாக கருவுறுகிறது. இதுதான் வில்வித்தை. ஆணின் உடல் ஒரு வில். இந்த உலகில் பிறக்கும் நாம் ஒவ்வொருவரும் ஒரு அம்பு. தாயின் உடலில் இருக்கும் கருமுட்டை தான் இலக்கு. இந்த வையகத்தில் நிகழும் எல்லாமும் வில்வித்தையே. எங்கெல்லாம் இலக்கை அடைவது காரணமாக இருக்கிறதோ அது எல்லாம் வில்வித்தையே. இலக்கு இல்லாமல் வீரன் ஏயும் ஒவ்வொரு அம்பும் வீணே. அதுபோலத்தான் வாழ்க்கையும். இந்திய வில்வித்தை வீரர் ஒருவர் எய்த அம்பு 22 கோடி கிலோமீட்டர் தூரம் சென்று 6 மாதங்களுக்கு பயணித்து இலக்கை சரியாக அடைந்தது என்றால் நம்புவீர்களா? நம்பித்தான் ஆக வேண்டும். மங்களயான் என்ற ராக்கெட்டை செவ்வாய் கிரகத்தை நோக்கி நாம் எய்தது மறந்துவிட முடியாது. அதுவும் வில்வித்தையில் ஒரு விந்தைதான். சமீபத்தில் நாம் நிலவில் சந்திரயான் இறக்கியதும் வில்வித்தையே. ஒரு பழத்தை தட்டிலிருந்து எடுத்து சாப்பிடுவதும் வில்வித்தையே. பழத்தை எடுக்கும் நமது கை வில், பழம் அம்பு, நமது வாய் இலக்கு. கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் வரை நாம் பயணித்தால் அதுவும் வில்வித்தையே. பயணியை சுமந்து செல்லும் வாகனமோ விமானமோ வண்டியோ வில். நாம் அம்புகள். சேரும் இடம்தான் இலக்கு. வில்வித்தையில் ஒருவர் சிறந்து விளங்கினால் அவர் இந்த வையகத்தை ஆளும் சக்தி படைத்தவராகிறார் என்று கூறுவார்கள். தலைவனுக்கான எல்லா பண்புகளையும், அரசனுக்கான ஆளுமையும் அவனுக்கு கிடைக்கிறது. வில்வித்தை ஒரு ராஜகலை. புராணங்களிலும் வரலாற்றுகளிலும் ராஜா, ராணி, இளவரசர்கள், இளவரசிகள், மந்திரிகள் மற்றும் போர் தளபதிகள் வில்வித்தையில் சிறந்தவர்களாய் இருந்தன என்று பல கதைகள் உண்டு. அரசனுக்கு ஆண் குழந்தை இல்லை என்றால் தன் மகளையும் நாட்டையும் வழங்கிட வில்வித்தை போட்டிகள் நடத்தப்பட்டன. யார் இதில் வெற்றி பெறுகிறார்களோ அவர்களுக்குத்தான் அரசன் தன் மகளை மணமுடித்து நாட்டை அவருக்கு பின் அதை ஆளும் உரிமையும் வழங்கப்பட்டது. போட்டிகளின் முடிவில் சிறப்பு என்னவென்றால் அதில் வெற்றி பெறுபவர்கள் எல்லாம் அரச குடும்பத்தை சார்ந்தவர்களே. ஒருவேளை ஒரு பாமரன் அல்லது சாமானியன் வெற்றி பெற்றாலும் இளவரசியை மனம் முடித்து அந்த நாட்டை ஆளும் பரிசு அவனுக்கு கிடைத்தது. வில்வித்தையில் வெற்றி பெறுபவர்கள் நாட்டை ஆளும் திறன் கொண்ட அரசனாகும் திறமை பெற்றவர்களே என்று நம்பப்பட்டது. அம்பும் வில்லும் பிறந்த முறை என்று அனைவராலும் ஒத்துக்கொள்ளப்பட்டது இதுவே. அடைய சிரமமாக, பிடிக்க கஷ்டமாக இருக்கும், வேட்டையாட கடினமாக இருக்கும் விலங்குகள், பறவைகளை இலக்காக்க கற்களை வீசினான் மனிதன். கற்கள் வெகு தூரம் செல்ல வேண்டும் என்று ஒரு கவட்டையின் நடுவே வைத்து கற்களை வீசினான். பிறகு வீசப்படும் கற்களுக்கு பதிலாக கொல்லும் திறன் கொண்ட கூர்மையான சிறிய ஈட்டியை உருவாக்கினான். இதன் பிறகு கவட்டைக்கு பதிலாக வில்லை உருவாக்கி அம்புகளை ஏயும் திறனை படைத்தான். மனிதன் படைத்த 3 மாபெரும் படைப்புகளில் வில்வித்தை முதன்மை வகிக்கிறது. அடுத்து வருவது தீ மற்றும் சக்கரமாகும். உணவுக்காக வேட்டையாடும் கருவியாக உருவான வில்வித்தை காலப்போக்கில் ஒருவரோடு ஒருவர் சண்டையிடும் போது தூரத்தில் இருந்து வரும் எதிரியை நெருங்க விடாமல் தடுத்து கொள்ளும் திறன் படைத்தது. இது போரில் நூற்றுக்கணக்கான எதிரிகளை தூரத்திலிருந்து அம்புகளால் கொல்ல பயன்பட்டது. வரலாற்றில் அதிகமான போர் வீரர்கள் மரணித்ததற்கு வில்வித்தையே காரணம் என்று கூறலாம். துப்பாக்கிகளும் குண்டுகளும் உருவாக்கப்பட்டு
போர்க்களத்தின் பயன்பட ஆரம்பித்த பிறகு வில்வித்தையின் போர் பண்பாடு குறைய ஆரம்பித்தது. காலவாக்கில் முற்றிலுமாக மறைந்தது. பின் அது வெறும் விளையாட்டு கருவியாக மாறியது. 1990கள் 1900 ஆண்டு முதல் வில்வித்தை ஒலிம்பிக் போட்டிகளில் விளையாட்டு பிரிவாக சேர்க்கப்பட்டு இன்று வரை முக்கிய போட்டியாக நடத்தப்படுகிறது. இங்கு ஒன்றை குறிப்பிடுவது மிக மிக முக்கியம். 1900க்கு பிறகு வில்வித்தை 1904 1908 ஒலிம்பிக்ஸில் விளையாடப்பட்டது. 1912 ஸ்டாக்ஹோம்ஸ் ஒலிம்பிக்கில் வில்வித்தை சேர்க்கப்படவில்லை. 1916 முதல் உலக போரால் பெர்லினில் ஒலிம்பிக்ஸ் நடைபெறவே இல்லை. பிறகு 1920 ஆண்ட்வெர்ப் ஒலிம்பிக்ஸில் சேர்க்கப்பட்டது. 1920 முதல் 1972 வரை 12 ஒலிம்பிக்ஸில் வில்வித்தை சேர்க்கப்படவில்லை. இதற்கு காரணம் ஒவ்வொரு நாட்டில் ஒவ்வொரு விளையாட்டு விதிமுறை இருந்தது. இது பெரும் குழப்பத்தை ஏற்படுத்தியது. இதனால் ஒவ்வொரு ஒலிம்பிக்ஸிலும் விதிமுறைகள் மாற்றப்பட்டன. இதனால் 1931 ஃபிடா என்ற சர்வதேச வில்வித்தை சங்கம் ஆரம்பிக்கப்பட்டு விதிமுறைகள் சீராக அமைக்கப்பட்டன. பெண்கள் பிரிவு அவசியம் இருக்க வேண்டும் என்று ஃபிடா வில்வித்தை சங்கம் விடாப்பிடியாக இருந்ததனால் 1972 வரை வில்வித்தை சேர்க்கப்படவில்லை. 1972 முதல் இன்று வரை வில்வித்தை அனைத்து ஒலிம்பிக்ஸிலும் முக்கிய விளையாட்டாக விளையாடப்பட்டு வருகிறது. இந்தியா 1972 முதல் அனைத்து ஒலிம்பிக்ஸிலும் பங்கு கொண்டிருந்தாலும் இதுவரை ஒரு ஒலிம்பிக் பதக்கமும் வாங்கவில்லை என்பது மிக பெரிய அதிர்ஷ்டம். சரி, அடுத்த வீடியோ லெக்சரில் சந்திப்போம். நமது இலக்கு தெள்ளத் தெளிவு. யாரும் நடக்காத பாதையில் செல்ல வேண்டும். யாரும் அடையாத உச்சியை அடைய வேண்டும். யாரும் சம்பாதிக்காததை சம்பாதிக்க வேண்டும். என்ன சம்பாதிக்கணும்? மக்களை சம்பாதிக்க வேண்டும், ஆசீர்வாதங்களை சம்பாதிக்க வேண்டும், பெயர் புகழ் சம்பாதிக்க வேண்டும். அதற்கு பிறகு பொருளும் சம்பாதிக்க வேண்டும். ஒலிம்பிக்ஸிலும் வாழ்க்கையிலும் ஒலிம்பிக் பதக்கத்தை வெல்ல வேண்டும். ஓம் ஓம் ஓம். Olympic medal, nothing but an Olympic medal in archery. Catch you soon. Bye-bye.